கடன் இல்லாத மனுஷனே இல்ல. சோ விருச்சக ராசி நேயர்களுக்கு கடன் தீர என்ன ஏதாவது இவருடைய பயம் பயம் பயம். சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில இந்த காலகட்டத்துல தலைமறைவு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. வாங்கிய கடனை கட்ட முடியாமல் தலைமறைவு வாழ்ந்தவர்களெல்லாம் நான் சந்தித்திருக்கின்றேன். அந்த நிலை மாறி குடும்பத்தோடு திரும்ப வாழுகின்ற ஒரு நல்ல காலமாக அமையும். எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும்? அதான் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே கோவில் தான். அதாவது ஒரு மனைவி, ஒரு தொழில், அப்படி ஒரு தெய்வம். அதனால தான் பட்டினத்தார் சொல்ற ஒன்றென்று அதுவே நன்றென்று என்று சொன்னார். ஒன்று என்ற எண்ணத்துல இந்த காலம் முழுவதுமே ஒரு புதுமையான ஒரு தெய்வத்தை சொல்றார். அதுதான் விஷ்ணுமாயா. விஷ்ணுமாயா என்பவன் சிவசுதன். அவர் குட்டிச்சாத்தான் என்று சொல்வார்கள். குட்டிச்சாத்தான்னா பயந்துடாதீங்க. அதை நம்மை பயமுடுத்துவதற்காக அவர்கள் சொன்னார். குட்டின்னா குழந்தை, சாத்தன்னா சிவன். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தேவக்கோட்டை காரைக்குடி பக்கத்துல சாத்தப்பன் சாத்தாயின்னு பாக்குறீங்களா? ஆதி காலத்தில் சிவனுடைய குழந்தை. முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று விஷ்ணுமாயாவுக்கென்று ஒரு ஆலயம். அங்கு சென்று அவரை வழிபட்டாலே போதும் 90% பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். கல்வி ஸ்தானம் எப்படி? கல்வியை பொறுத்தவரை தடை, அந்த தடை நீங்கி நிம்மதியாக கல்வி, அதாவது மனம் கல்வி படித்தால் மட்டும் போராது. அந்த படித்ததற்கான ஒரு வேலையை கிடைக்கணும் இல்லையா? அது ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். மனம் சிதறுகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால எதிர்கால நலனை கிடைத்து படிப்புல கவனம் செலுத்துகின்ற ஒரு காலம் இந்த காலம். ஐயா, இவங்களுக்கு உடல் நலம் அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இவங்க எவ்வளவு சம்பாதிச்சாத கையில வாங்கினா பையில போட்ட போன இடம் தெரியல என்று புலம்பிய காலம் போய் வாங்கிய பணத்தை சேமித்து வைக்கின்ற ஒரு காலம். அதே நேரத்துல உடல் நலத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும். காரணம் இந்த காலகட்டம் உடல்நிலை தான் மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்கும். சோ விருச்சக ராசி நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சோ இது உங்களுக்கான கோல்டன் டைம். சோ நீங்க சனி பயிற்சியை பார்த்து பயப்பட வேண்டாம்.